ஹாய், எப்போவும் சிக்கன் கிரேவி ஒரே போல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு சிக்கன் கிரேவின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பன்னீர் கிரேவி மாடலில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, மிளகு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா ஸ்டீல் பேப்பர் வச்சு கவர் பண்ணி எடுத்து ஒரு 15 மினிட்டு ஆவியில் வேக விட்டுக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்கு உள்ளாடியே ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கரம் மசாலா, சின்னதாக கட் பண்ணிக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி, தக்காளி, உப்பு, மல்லி இலை, புதினா எல்லாம் போட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து கொஞ்சம் ஆறுனதும் அப்படியே பீஸ் போட்டு எடுத்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கு சிக்கன் பீஸ் போலே இருக்காது, பன்னீர் பீஸ் போல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், கரம் மசாலா, ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு இப்போ மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோட பச்சை வாசனை மாறினதும் திருப்பி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்காகி வந்ததும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.